Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 8 பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, real numbers and the decimal expansions videoட link மேல cartoon description கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Example 8. Show that 1.27272727 answer 1, that is 1.27 bar, can be expressed in the form of P by Q, where P and Q are integers and Q is not equals to 0. Exactly last sum நம்ம பார்த்த மாதிரியே தான். Last sum நம்ம 0.3 bar ன்னு பார்த்திருப்போம். இந்த இடத்துல 1.27 bar ன்னு பார்த்திருக்கோம். நம்ம 1.272727 and so on என்னன்னு proof பண்ணனும்னா is a rational number அப்படின்னு சொல்லி proof பண்ணனும். கரெக்ட்டா? So first நம்ம அதுக்கு bar எத்தனை டிஜிட்ஸ்க்கு வருதுன்னு செக் பண்ணனும். இந்த இடத்துல 2 டிஜிட்டுக்கு வந்திருக்கு. நான் லாஸ்ட் சம்லயே சொல்லியிருக்கேன், பார் ஒரு டிஜிட்டுக்கு வந்தா 10 ஆல மல்டிபிள் பண்ணனும், 2 டிஜிட்ஸ்க்கு வந்தா 100 ஆல மல்டிபிள் பண்ணனும். இங்க 2 டிஜிட்ஸ்க்கு வந்திருக்கு, நம்ம 100 ஆல தான் மல்டிபிள் பண்ண போறோம். சோ பிஃபோர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, let this x is equals to 0.272727 and so on அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா? சாரி 1.272727ங்கறத நம்ம அப்படியே எடுத்துக்க போறோம். So now என்ன பண்ண போறோம் அப்படினா, multiple both sides by 100. ரெண்டு பக்கமும் 100 ஆல நம்ம மல்டிபிள் பண்ணி எடுத்துக்க போறோம். So என்ன ஆகும் அப்படினா, இந்த இடத்துல 100x is equals to 100 multiple with 1.272727 and so on இருக்கு இல்லையா? So 10 ஆல மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி போகும். 100 ஆல மல்டிபிள் பண்ணும்போது பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளி போகும். அப்ப 100x is equals to நம்மளோட RHS எப்படியா மாறும்னா 127.272727 and so on அப்படின்னு போய்க்கிட்டே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த எக்ஸ் வர மாதிரி நம்ம பிரிக்கணும். நம்மளோட எக்ஸ் என்ன, இந்த இடத்துல நான் திரும்ப எழுதிக்கிறேன், 1.272727 இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் வர மாதிரி பிரிக்கிறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, 127.27 அப்படி இல்லை, 1.27 மைனஸ் பண்றேன். ஸோ அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 126 கிடைக்குது. அப்ப நம்ம இங்க பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும், 126 பிளஸ் 1.272727 அப்படின்னு பிரிக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் 127ல இருந்து இந்த எனக்கு எக்ஸ மைனஸ் பண்ணி வர ஆன்சரை 126 பிளஸ் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 100x is equals to 126 அப்படியே தான் இருக்கும். ஆனா பிளஸ்க்கு அப்புறமேட்டுக்கு வரப்போற இந்த 1.2727 நான் xன்னு எடுத்துக்கலாம். இப்ப subtract x from both sides. ரெண்டு பக்கத்துல இருந்தும் நான் என்ன பண்ண போறேன், x subtract பண்ண போறேன். ஸோ அப்படி நான் subtract பண்ணும்போது 100x minus x is equals to 126 plus x minus x அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, 100 minus 1 99. So 99x is equals to x and x get cancel. So 126 அப்படியே தான் இருக்கும். அப்ப x is equals to 126 divided by 99. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இதை வந்து சார்ட் அவுட் பண்ண போறேன். So we'll start from third table இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 33 times 99 கிடைக்கும். இது வந்து 4 times 12 and 2 times 6 கிடைக்கும். Again என்னால 3 tablesல பண்ண முடியும். So 11 times பண்ண முடியும். இங்கே வந்து 1 time carry over 1, so 14. அதாவது x is equals to 14 divided by 11, which is a rational number. x is equals to 1.272727 and so on அப்படின்னு இருந்த நம்பரை நான் x is equals to 14 by 11 அப்படிங்கிற ஒரு rational நம்பரா மாத்திருக்கேன். So hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. And also 0.3 bar அப்படிங்கறதை எப்படி ரேஷனல் நம்பரா மாத்தனேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. And also upcoming example 9 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. And also இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.